கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நாள் சாயங்கால வேளையிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். இவர்கள் 2 பேரும் இயேசுவினுடைய சீஷர்கள். குறிப்பாக போனால் அவங்க ஆணும் பெண்ணும் கிளையோப்பாவும் அவருடைய மனைவியும் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்தாரா இல்லையா என்பதை அறியாமல் அவர்களுக்கு கலக்கத்தோடு கூட இயேசு மரித்து விட்டார், அடக்கம் பண்ணிவிட்டார், எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டு அவர்கள் தங்களுடைய வேலையை பார்ப்பதற்கு எருசலேமிலிருந்து 2 மைல் தூரத்தில் உள்ளதான தங்களுடைய ஊருக்கு பிரயாணப்பட்டு போகிறார்கள். அவர்கள் போகிற வேளையிலே நடந்ததான ஒரு சம்பவம் தான் மிக முக்கியமான சரித்திர வாய்ந்ததான ஒரு காரியம். அவர்கள் போய்கொண்டிருக்கிற வேளையிலேயே இயேசு அவர்களோடு கூட நடந்து சென்று, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் அல்லவா, அவர் உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோடு கூட புறப்பட்டு சென்று அவர்களுக்கு சில காரியங்களை வினவுகிறார். நீங்கள் எங்கே போயிட்டுருக்கிறீங்க, எங்கேருந்து வரீங்க, என்ன நடந்தது? அவர்கள் சொல்லுகிறாங்க, என்னையா நீர் அந்நியரா, இந்த எருசலேமிலே நடந்த காரியத்தை குறித்து அறியாமல் இருக்கிறீங்களே, இப்படியாக இயேசுவை அவர்கள் யூதர்கள் சிலுவையில் அறைந்தார்கள், நாங்கள் அதிகமாக அவர் தான் எங்களுக்கு நம்பிக்கையாக இருப்பார் நினைத்தோம், ஆனால் எல்லாம் முடிந்து விட்டது, ஆகவே நாங்கள் எங்களுடைய வேலையாக போகிறோம் என்று. அப்பொழுது இயேசு செய்த காரியம், மோசேயினுடைய ஆகமங்களிலிருந்தும் தீர்க்க தரிசன காரியங்களிலிருந்தும் அவர்களுக்கு எல்லா காரியத்தையும் இயேசு இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும், பாடுபட வேண்டும், அவர் அடக்கம் பண்ணப்படணும், உயிரோடு எழும்ப வேண்டும் என்பதை குறித்து திருஷ்டாந்தமாய் சொன்னார்கள். இதெல்லாம் அவர் விளக்கி சொன்ன பின்பு அவர்களுடைய ஊருக்கு சமீபத்தில் வருகிறவர்கள அப்புறம் போகிற போரை போல காணப்பட்டார். இந்த வேளையில் அவர்கள் சொன்னாங்க, ஐயா இரவு ஆகிவிட்டது, நேரமாகிவிட்டது, ராத்தங்க எங்களுடைய இரவில் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் வீட்டுக்கு அவருடைய அழைப்பை ஏற்று சொல்கிறார். அவருடைய வழக்கத்தின்படி விருந்தாளியாக வந்திருக்கிறவர்கள் தான் ஹோஸ்ட், அவர் தான் அப்பம் பிற்க வேண்டும். அப்படியாக அவர்களுக்கு எல்லாம் செய்து அப்பத்தை பிற்கின்ற வேளையில் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அந்த 2 சீஷருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அந்த 2 சீஷருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு அவர்கள் கூடையே சென்று அவர்களுக்கு விளக்கத்தை கொடுத்து தாம் இன்னும் உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினார். அவர்கள் அதிக ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டார்கள். அந்த வேளையில் அவர்கள் சொன்னார்கள், நாம் அவர் விளக்கி சொன்ன நேரங்களிலே எல்லா காரியத்தையும் கேட்கும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அவர்கள் சொல்லி தேவனை அந்த நேரத்தில் போற்றினார்கள் என்று பார்க்கிறோம். இன்றும் கூட அநேகருடைய வாழ்க்கையில் இயேசு அறியப்படாதவராக இருக்கிறார். அவர்கள் கண்கள் திறக்கப்பட முடியாததாய் காணப்படுகிறது. ஆகவே இந்த ஈஸ்டர் நாளிலாவது இந்த நாட்களிலாவது நாம் இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவனோடு இருக்கிறார், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால் அதுதான் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவத்தினுடைய காரியமாக இருக்கிறது. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2 சீஷருடைய கண்களை திறந்த ஆண்டவர், இப்பொழுதும் எங்களுடைய கண்களை நீங்கள் திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேகருடைய கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறது. இயேசுவை ஒரு சாதாரண மனிதனாக நினைக்கிறாங்க, மனித தலைவராக நினைக்கிறாங்க, மத போதகராக நினைக்கிறாங்க. இயேசுவே ஆண்டவர் என்பதை அறியாதிருக்கிறாங்க. எங்களுடைய கண்களை நீர் திறந்தருளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட இருப்பாராக. நம்முடைய கண்கள் இன்று திறந்ததாக காணப்படட்டும்.